வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். நம்ம சேனல்ல நிறைய ஆடியோ ப்ராடக்ட்ஸ்க்கான ரிவ்யூ நீங்க பார்த்துருப்பீங்க. முக்கியமா நான் ரிவ்யூ பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆடியோடைய தரம் எனக்கு நல்லா இருக்கணும், அப்படி நல்லா இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படி இன்னைக்கு ஒரு தரமான ஆடியோ தரமாக இருக்கக்கூடிய ஒரு ஹெட்ஃபோன் தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனியை பற்றி நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கம்பெனியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேஸ். இது வந்து ஸ்வீடன் பேஸ்ட் ஒரு கம்பெனி. இந்த ஜேஎஸ் கம்பெனிலேருந்து வர எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆன்லைனில் எக்ஸ்க்ளூசிவாக ஆத்தரைஸ்ட் டீலர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா headphonezone.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இந்த ப்ராடக்ட்லாம் அவைலபிளாக இருக்கு. ஸோ அப்படி இந்த ஜேஎஸ் கம்பெனிலேருந்து வந்த XY வயர்லெஸ் ஹெட்ஃபோனுடைய ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஓகே, பாக்ஸ் பேக்கேஜிங் பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்காக அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இந்த பாக்ஸில் திறந்த உடனே உள்ளுக்குள்ள இந்த ஹெட்ஃபோன் இருந்தது, ஜேஎஸ் X5 ஹெட்ஃபோன் இருந்தது. அப்புறம் அதை சார்ஜிங் பண்றதுக்கு மைக்ரோ USB கேபிள் தான் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு ஆடியோ ஜாக்கான கேபிள் கொடுத்திருக்காங்க. இது வந்து TRRS கேபிள் இல்லாதனால இந்த கேபிள் மூலமா நீங்க யூஸ் பண்றப்போ மைக் ஒர்க் ஆகாது. வயர்டு மோட்ல கூட மைக் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தனி கேபிள் நீங்க வாங்கி ஆகணும். அந்த கேபிளுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அது தவிர யூசர் மேனுவல் அவ்வளவுதான். இந்த ப்ராடக்ட்னுடைய டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பிரீமியம் ப்ராடக்டோடைய டிசைன். கையில எடுத்தோடனே ஃபீல் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு பிரீமியம் ப்ராடக்டோடைய ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்பேண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சாஃப்டான மெட்டீரியல், மேலேயும் சரி உள்ளுக்குள்ளேயும் சரி ரொம்ப சாஃப்டா இருக்க மெட்டீரியல் யூஸ் பண்றதுக்கு. இது 2-3 கலர்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம கிட்ட ரிவ்யூக்கு வந்தது ப்ளூ கலர். இந்த டிசைன்ல எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டோடைய சைஸுக்கு ஏத்தாப்புல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இதை கம்ப்ளீட்டா நீங்க இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி உங்க பேக்குள்ள வச்சுட்டு எடுத்துட்டு போறதுக்கு வசதியா இருக்கும். கழுத்துல போட்டுறப்ப கூட உங்க கழுத்துல இடையூறு இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்படி நீங்க ஃபோல்டு பண்ணி விட்டுறலாம். ஹெட்பேண்டோட கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்கு. பட் இயர் கப்ஸ்னுடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ஓவல் சைஸ் இயர் கப்ஸ் கிடையாது. இப்போ நான் ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய என்னுடைய சோனி ஹெட்செட்ல பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவுக்கு பெருசா அந்த ஓவல் சைஸ் இயர் கப்ஸ் இருக்கிறதுனால காதுல நம்ம வச்சு நம்ம யூஸ் பண்றப்போ நம்மளுடைய காதை அழுத்தாம காதோட வெளிப்புறத்துல இந்த ஃபோர்ஸ் எல்லாம் போறதுனால ரொம்ப நேரம் நீங்க வேர் பண்ணா கூட கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா இந்த ஜேஎஸ் X5ல இந்த இயர் கப்ஸ் சிறுசா இருக்கிறதுனால உங்க காதை வந்து இது அழுத்துது. ஸோ காதை வந்து இதை அழுத்துறப்போ இதை நீங்க தொடர்ந்து நீங்க ஒரு 1 hour 2 hours மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 2.5 hours அதுக்கு மேல நீங்க வேர் பண்ணோம்னா லைட்டா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஆனா இந்த ஹெட்பேண்டோடைய ஸ்ட்ரெஸ்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவுல ப்ரெஷர் பண்ற மாதிரி கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம கழுத்துல இப்படி போட்டுட்டு இப்படி ஆடிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நகல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு டைட்டா ஃபிட்டிங் கிடையாது. ரொம்ப காதை அழுத்தாம அதே நேரத்தில் நாய்ஸ் சீலிங் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் சூஸ் பண்ணி அவங்க பண்ணிருக்காங்க. பட் இந்த டிசைன்ல பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து IP ரேட்டிங்லாம் கிடையாது. ஸோ நீங்க ஜாகிங்கோ வேற ஒர்க் அவுட்டுக்கோ நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வேற ஹெட்ஃபோன், இந்த ஹெட்ஃபோன் செட் ஆகாது. எது ரைட் சைடு எது லெஃப்ட் சைடுன்னு குறிக்கிறதுக்காக கிளியரா மார்க்கிங்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ரைட் சைட்ல தான் எல்லா கண்ட்ரோல்ஸும் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் பண்றதுக்கு மைக்ரோ USB கேபிளுக்கான போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு LED லைட்டும் இருக்கு. USB Type C கொடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ரைட் சைட்ல எல்லா பட்டன்ஸும் கொடுத்திருக்காங்க. பிளஸ் மைனஸ் அப்புறம் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் சென்டர்ல கொடுத்திருக்காங்க. பவர் ஆன் பண்றதுக்கு பவர் ஆஃப் பண்றதுக்கு பட்டன் கொடுத்திருக்காங்க. மைக்குக்கான ஹோலும் இதுல கொடுத்திருக்காங்க. பிளஸ் இதை வந்து 3.5 ஆடியோ ஜாக் ஆக்சிலரி போர்ட்டை கனெக்ட் பண்ணி நீங்க வயர்டு இயர்போன்ஸை யூஸ் பண்ணணும்னா கூட அந்த போர்ட்டும் இந்த ரைட் சைடுல தான் வருது உங்களுக்கு. சரி, முக்கியமான விஷயம் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இந்த ப்ராடக்ட் ஜேஎஸ் கம்பெனில இருந்து வர எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சவுண்ட் சிக்னேச்சர் ரொம்ப கிளியரான ஒரு டிஸ்டிங்டான சவுண்ட் ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்லயுமே சவுண்ட் ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கிளியரா இருக்கு. மிட்ஸ் ஹைஸ் அண்ட் லோஸுக்கான அந்த செப்பரேஷன் கிளியரா டிஸ்டிங்டா இருக்கு. பேஸும் நல்ல ஓரளவுக்கு டீப்பான பஞ்சி பேஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா ரொம்ப டீப் தம்பிங் பேஸ் நீங்க எதிர்பார்க்க முடியாது. இதுல வாய்ஸ் கிளாரிட்டி கனகச்சிதமா இருக்கு. அதை விட அந்த ஹை நோட்ஸ் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்னுடைய கிறிஸ்ப்னஸ், அதோட ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்க கேட்கறப்போ ரொம்ப ஒரு கிளியரான ஒரு சூத்திங் ஃபீலிங், அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கால்ஸ் பேசுறதுக்குமே நம்ம பேசுறது அந்த பக்கம் ரொம்பவே கிளியரா கேக்குது, அவங்க பேசுறது எனக்கு கிளியரா கேக்குது. ஆனா இந்த பக்கம் இருந்து பேசுறப்போ இதுல நாய்ஸ் கேன்சலேஷன் அவ்வளவா இல்லாதனால நம்ம சின்ன சின்ன நாய்ஸ் இருந்தாலும் உதாரணத்துக்கு ஒரு ஃபேன் ஓடி இருந்தா கூட அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த நாய்ஸ் கேக்குது அப்படின்னாங்க. சாம்பிள் டெஸ்டிங் எப்பயும் போல நம்ம அண்ணாச்சி வந்துட்டாரு. அண்ணாச்சியை கேட்டு பார்த்தோம் இது எப்படி இருக்குன்னு. பேக்ரவுண்ட் இறைச்சல் இருக்கு, பட் வாய்ஸ் கிளியரா இருக்கு. பேக்ரவுண்ட் இறைச்சலுக்காகவே ஃபேன் கடியில் உட்காந்து பேசிட்டு இருக்கேன்.
அந்த ஃபேன் ஏர்ஃபுல் இருக்குது லைட்டா, பட் வாய்ஸ் கிளீனர். இது வந்து ஒரு பியூர்லி ஆடியோ பிரியர்களுக்காக பண்ணப்பட்ட ஒரு ஹெட்ஃபோன். அஃப்கோர்ஸ் இதை வந்து நீங்க ஆஃபீஸ் பர்பஸ்க்கு நீங்க கால்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இப்பெல்லாம் ஆன்லைன் ஸ்கூலிங் அட்டெண்ட் பண்றதுக்கு பசங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா பசங்களுடைய ஹெட்டுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுற மாதிரி ஒரு சைஸ் இதுல கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய காதுக்கும் பாத்தீங்கன்னா அழுத்தம் அதிகமா இருக்காது. டாடி எனக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு ஹெட்ஃபோன் வேணும். ஆன்லைன் கிளாஸுக்கு ஹெட்ஃபோன் தான் நீ வச்சிருக்கீல்ல, நீ என்ன ஹெட்ஃபோன் வச்சிருக்க? நான் லீஃப் ஹெட்ஃபோன் வச்சிருக்கேன், வயர் இருக்குது. எனக்கு அது வயர்லெஸ் தான் எனக்கு வேணும். வயர்லெஸ் ஹெட்ஃபோனா? போட்டுனே சிக்கா அது இந்த மாதிரியே சிக்காவுதா? தாலுக்கு பாப்போம், குடு. சரி இதை போட்டு பாரு, இது கம்ஃபர்டபுளா இருக்கான்னு பாரு. இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு லீஃபோட. சரி இந்த கலர் ஓகே, உனக்கு இது Black கலர் தான் பிடிக்கும்னு சொன்ன. எனக்கு ப்ளூ தான் வேணும். என்ன மாத்திட்டியா அதுக்குள்ள? ஆமா. சரி இந்த வச்சுக்க போ. சரி அவ்வளவுதான், பையன் ஹெட்ஃபோனை எடுத்துட்டு போயிட்டான். பை தி வே இந்த ஹெட்ஃபோன்ல வந்து கேமிங் மோட், லோ லேட்டன்சி மோட் இதெல்லாம் இருக்காது. பேட்டரி லைஃப்னு பார்க்குறப்போ அவங்க சொல்றது 20 ஹவர்ஸ் சொல்றாங்க. என்னோட யூசேஜ்ல 20 ஹவர்ஸ்க்கு மேலே வந்தது. ஒரு 22-25 ஹவர்ஸ் வரைக்கும் எனக்கு கிடைச்சிச்சு. இந்த ப்ராடக்ட்னுடைய விலை 4000 ரூபாய். இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். headphonezone.comல அவைலபிளா இருக்கு. வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.